ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போ ஜி5 ஓடிடியில் இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் கிஷ்கிந்தாபுரி. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ பெல்லகொண்ட சாய் ஸ்ரீனிவாஸ் அப்புறம் ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரன், இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் கோஸ்ட் வாக்கிங் டூர் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமோட ஒர்க் என்னன்னா, ஹாண்டட் பிளேஸ்ல கூட்டு போய் கோஸ்ட்டை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் வாங்கிட்டு அது பார்க்க வரவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்க ஹாண்டட் பிளேஸ்ல போய் கோஸ்ட் வர மாதிரி வச்சு ஏமாத்துறாங்க. கிட்டத்தட்ட ஃப்ராட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மூலம் வர இன்கம் வச்சுக்கிட்டு இந்த டீம் ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில யூஸ்வலா பண்ற பேட்டர்ன்ல இருந்து மாறி ரேண்டமா ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு போய் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை நடத்திட்டு இருக்க ஓனர் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் டாஸ்க் மேல் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாரி சூஸ் பண்ற பிளேஸ் சொர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேஸை சூஸ் பண்றாங்க. அது ரொம்ப வருஷமா ஹாண்டட் பிளேஸ்னு அந்த பக்கம் மக்கள் யாரும் போறதும் கிடையாது, ஊருக்கு ஒதுக்குப்புறமாவும் இருக்கு. அந்த சொர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் பத்தி ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா இவங்க இதுக்காக போய் எதுவும் செட் பண்ணவும் இல்லை, அந்த ஏரியாவை விசிட் பண்ணவும் இல்லை. ஸோ வேற வழி இல்லாம இந்த விஷயத்த கையில எடுத்துட்டு ஹீரோ போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாரி கிளம்புறாரு. இந்த ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறதுக்காக 11 பேர் போறாங்க, இன்க்ளூட் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து தான் போறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சொர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கிஷ்கிந்தாபுரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தமிழ் சினிமால ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகா ஓகோன்னு சொல்ல முடியல, ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல, ஓகே ஓகே அப்படிங்கிற லெவல்ல ஆவரேஜா இருந்துச்சு. இந்த படம் பொழுது போகலன்னா பார்க்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படம் ஜி5ல தெலுங்குல இருக்கு. இப்ப தமிழ் டப்பிங்ல கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.